ஒரு 1.5 வயசு பிஞ்சு குழந்தையுடைய உயிரை பெற்ற தாயே கூட நின்று எடுத்திருக்காங்க. கேரள மாநிலம் நெடுமங்காடு கரிக்கொடி பகுதியில 1.5 வயது குழந்தையான அர்ஷித், குழந்தையுடைய தாயாரான அகிலா, இவங்க 2 பேரும் ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேஸ்ல அதுக்கப்புறம் அஷ்கர்ன்ற ஒருத்தரும் வராரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு உடம்புல பல காயங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அகைன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் 91 காயங்கள் குழந்தையோட உடம்புல இருந்திருக்கு. இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். கேரள மாநிலம் நெடுமங்காட்டு கரிக்குழி பகுதியில அகிலாவும் அர்ஷித்தும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகிலாவுடைய கணவர் 2024ல தற்கொலை செய்து இறந்துட்டாருன்னு ஒரு ரிப்போர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அகிலா ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருந்திருக்காங்க. அகிலாவுக்கு அங்க இருக்கக்கூடிய டிரைவரான ஒருத்தர் கூட பழக்கமானது ஏற்படுது. அவர் தான் அஷ்கர். அகிலாக்கும் அஷ்கருக்கும் கொஞ்ச நாட்கள்லயே ஒரு பழக்கமானது ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க லிவிங்லயும் இருந்திருக்காங்க. குழந்தையுடைய பாட்டியான, அதாவது அகிலாவுடைய அம்மாவுக்கு இவங்க இப்படி இருக்கிறது பிடிக்கல. அதனால அந்த குழந்தைய அவங்க பாட்டி தான் பார்த்துட்டும் இருந்திருக்காங்க. குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அகிலா குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு அஷ்கர், அர்ஷித் அண்ட் அகிலான்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தையுடைய பாட்டி ஆல்ரெடி ஒரு சந்தேகம் இருப்பதனால போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் பண்றாங்க. குழந்தையோட உடம்புல அங்கங்க காயங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு கேர்ஃபுல்லா எடுத்து இந்த ஒரு கேஸை விசாரிச்சிருந்தாங்கன்னா இப்ப அந்த 1.5 வயசு குழந்தை உயிரோட இருந்திருக்கும். இப்ப குழந்தை உயிரோடவே இல்லை. அண்ட் பெற்ற தாயான அகிலா, அஷ்கர், இவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய சித்திரவதையும் படுத்தியிருக்காங்க. அந்த அஷ்கர்ன்றவன் அந்த குழந்தையோட உடம்புல சிகரெட் லைட்டர் எல்லாமே வச்சு சூடு வச்சிருக்கான். அண்ட் குழந்தை சாப்பிட்றதுக்காக அழும்போது குழந்தைய தாக்கியிருக்கான். அந்த குழந்தைய ஒரு செவுத்துல போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி மோசமான ஒரு செயல் எல்லாமே பண்ணியிருக்கான். ஒரு பிஞ்சு குழந்தைய இந்த அளவுக்கு தாக்குற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய மனநிலையானது இருக்குமா? குழந்தையுடைய பாடியில இன்டர்னலா ப்ளீடிங் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தையுடைய பிறப்புறுப்புல கூட காயங்கள் இருப்பதாக ரிப்போர்ட்ல சொல்றாங்க. குழந்தையுடைய நெகத்தை தவிர்த்து உடம்பு ஃபுல்லாவே காயமானது இருந்திருக்கு. ஸோ பெற்ற தாயும் இந்த ஒரு கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. கேரளாவில் ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாகர் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாரு. ஸோ அதுதான் ஒரு முக்கிய ஆதாரமாக இங்கே மாறி இருக்கு. ஸோ அகிலாவையும் அந்த குழந்தைகிட்டையும் போயிட்டு அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸோ அகிலா அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை சைக்கிள் விளையாடிட்டு இருந்தாங்க, அப்போ கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தையோட கையில் 2 கையிலுமே மாவு கட்டானது போடப்பட்டிருக்கு. குழந்தையோட கை ஃப்ராக்சர் ஆகியிருக்கு. ஸோ மோசமாக அவங்க உடல்ல காயங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஆனால் குழந்தையோடைய அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்குற எல்லாருமே அதை நம்புற அளவுக்கு இருக்கு. சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஸோ அவங்க சொல்றது அது உண்மைதான் சொல்லிட்டு நம்மளுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் ஸ்டோரியே நடந்திருக்கு. ஒரு 1.5 வயசு குழந்தை அதுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் தெரியாது. அதனால அதை சொல்லவும் முடியாது. ஸோ அந்த குழந்தைய இவங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த அஷ்கர் பண்ண எல்லா விஷயங்களும் அகிலாவுக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தைய அஷ்கர் தாக்கி இருந்த போதும் அவங்க அந்த அஷ்கரை அடக்காம அவர் கூட நின்று சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு பெற்ற தாயே இந்த அளவுக்கு கொடூரமாக மாற முடியுமான்ற கேள்வியும் இருக்கு. இந்த ஒரு கேஸ்ல அஷ்கருடைய பாஸ்ட் லைஃப், இவர் ஆல்ரெடி திருமணமானவர் தான். ஆனா இவருடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. இந்த அஷ்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மனைவிய அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க சிகிச்சைக்காக. அவங்கள கோமா நிலைக்கே தள்ளிட்டான். இப்போ இன்னொருத்தவங்க ஒரு லைஃப்ல அந்த ஒரு 1.5 வயசு குழந்தையுமே சாவடிச்சிருக்கான். ஆனா இவ்வளவு ஒரு கொடூரமான ஒருத்த மேல எப்படி எந்த ஒரு கேஸும் இல்லாம இருக்கு. இந்த குழந்தை அழுவதை பார்த்து அஷ்கருக்கு வெறுப்பு வந்திருக்கான். அதனால அவன் ஆணியால குத்துவது, சூடு வைப்பதுன்னு சொல்லிட்டு குழந்தைய சித்திரவதை பண்ணி தாக்கியிருக்கான். போலீஸோட விசாரணையில குழந்தையுடைய கைகளை அஷ்கர் தான் உடைச்சிருக்கான்னு சொல்லிட்டும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கணும் தெரிஞ்சுமே குழந்தையுடைய தாயான அகிலா எப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ல குழந்தையுடைய உயிரானது எப்படி போயிருக்கு? சில மாதங்களுக்கு முன்னாடி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டியிருக்காங்க அஷ்கர் அண்ட் அகிலா. இவங்க 2 பேரும் சாப்பாடு ஊட்டும் பொழுது குழந்தைக்கு சாப்பாடு சிக்கிருச்சு. குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதனால டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் எல்லாமே 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி குழந்தை மேல பல காயங்கள்லாம் இருப்பதை பார்த்துட்டு
டாக்டருக்கு சந்தேகமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் போலீஸ்க்கு கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கேஸ்ல ஆல்ரெடி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு காயம் எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்பவும் குழந்தை விழுந்துருச்சு, இந்த மாதிரியான ஒரு நாடகம் எல்லாமே இந்த அகிலான்றவங்க போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது போலீஸ் அகைன் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அகிலாவும் இந்த அஷ்கர் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்கன்றது விசாரணையில தெரிய வருது. இந்த குழந்தைய இந்த அளவுக்கு ஆக்குனது மட்டும் இல்லாம அகிலா அஷ்கருக்கு கூட இருந்த அந்த தடயங்களை அழிப்பதற்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. குழந்தைய கொன்னுட்டாங்க, ஆனா அகிலாவும் கூட சேர்ந்து அஷ்கருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாம் அழிக்கணும்ன்றதுக்காக வீட்டுல இருக்கக்கூடிய ரத்த கரைகள் இது எல்லாத்தையுமே அழிப்பதற்கு அவங்க கூட நின்று ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 91 காயங்கள் அந்த பிஞ்சு குழந்தையோட உடம்புல இருந்திருக்கு. குழந்தை அழுதுட்டே இருந்துச்சா, அதனால அக்ஷருக்கு கோபம் வெறுப்பு குழந்தைய சவுத்துல அவன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தையுடைய மூளை, அதுக்கப்புறம் பாடியில இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே உள்ள ப்ளீடிங் ஆயிருக்கு. ஸோ இதனால குழந்தையுடைய உயிரானது போயிருக்கு. ஸோ ஃபைனலா தப்பு செஞ்சவங்க ரொம்ப நாள் தப்பிக்கவே முடியாது, ஒரு தப்பு பண்ணவங்க ரொம்ப நாளைக்கு மறைஞ்சு இருக்க முடியாது. அக்ஷர் அண்ட் அகிலா கேரள மாநில போலீஸ் கிட்ட இப்போ மாட்டிக்கிட்டு ஜெயில போய் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ல அந்த குழந்தையை ஏன் அடிச்சாங்கன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா இந்த அர்ஷித் பண்ண ஒரே தப்பு, இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாய்க்கு ஒரு மகனாக பிறந்தது மட்டும்தான். இப்போ போலீஸ் கஸ்டடியில தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. கேரள மாநில போலீஸ் இவங்க 2 பேருக்கும் ஒரு கடுமையான தண்டனையானது வாங்கி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தைய இந்த அளவுக்கு தாக்கி கொலை பண்ணதுனால அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் இவங்க 2 பேரையும் கைது பண்ணும் பொழுது அக்ஷர் மேல தாக்குறதுக்கும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்ஷருடைய காரையுமே அடித்து நொறுக்கி இருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ல அகிலா அண்ட் அஷ்கர் லிவிங்ல இருப்பதனால இந்த குழந்தை அவங்களுக்கு இடையூறா இருக்கு. ஸோ இதனால அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அகிலாவுடைய அம்மா குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்பவே அவங்க கிட்டையாவது கொடுத்துருக்கலாம். இல்ல குழந்தையுடைய பாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்போ என்னன்றதை பார்த்து கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்ப அந்த குழந்தையானது உயிரோட இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தையுடைய அப்பா வீட்டுல இருக்கிறவங்களும் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, அவங்க கிட்டையாவது இவங்க கொடுத்துருக்கலாம். இது எல்லாம் பண்ணாம இவங்க 2 பேருக்காக அந்த ஒரு பிஞ்சு குழந்தைய உயிரையே எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தாயான்னு சொல்லிட்டு மக்கள் இடத்துல இந்த ஒரு கேஸ் ஆனது ரொம்பவே ஒரு கோபத்தையே வெளிப்படுத்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதாபிமானம்ன்றது ஒரு குழந்தை கிட்ட கூட இல்லையான்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எல்லாருமே அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மாவே இந்த இடத்துல கொடூரமான ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்காங்க. இன்னுமே வீட்லயே ஒரு சில குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த 1.5 வயசு பிஞ்சு குழந்தை ஒரு கொடூரமான ஒரு சித்திரவதையை அனுபவிச்சு இறந்தும் போயிருக்கு. கண்டிப்பா அகிலா அந்த அஷ்கர் இவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனையானது போலீஸ் சைட்ல இருந்து வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே நடக்காம இருக்கணும். ஸோ குழந்தைகளை யாருமே துன்புறுத்தாம இருக்கணும். எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கவே கூடாது. ஸோ எல்லாருமே அவேரா இருக்கணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே அவேர்னஸோட இருங்க. அண்ட் இந்த ஒரு கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.